அனைவருக்கும் வணக்கம். இந்த மூஞ்ச கொஞ்சமா பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த மூஞ்ச இவ்வளவு சோகமா நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இதே மூஞ்சி கைது செய்யப்பட்டது. அப்ப கூட இந்த மூஞ்சி இவ்வளவு சோகமா இல்ல. பட் நேத்திலிருந்து ரொம்ப சோகமா இருக்கு. அதை பாக்குறப்பவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வரும்ல. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கும் இந்த மூஞ்சி மேல ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு காலையிலேயே கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்தை பத்தி, தமிழக வெற்றி கழக அந்த கூட்டத்தில் நடந்த அந்த துயர சம்பவத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயே சொல்லியிருந்தோம், இந்த கூட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போதுமான அளவு கொடுக்கப்பட்டுதா, என்ன காரணத்துக்காக அந்த உயிர்கள் போற அந்த நேரத்துல, அந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல அங்க கரண்ட் கட் செய்யப்பட்டிருந்தது. இது போக அது செந்தில் பாலாஜியோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செந்தில் பாலாஜிக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம காலையில அந்த வீடியோவிலேயே எழுப்பியிருந்தோம். இது சம்பந்தமா விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ செந்தில் பாலாஜியும் இந்த சம்பவத்தையும் தொடர்பு படுத்துற மாதிரி சில தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி டீமை சேர்ந்த ஒரு 100க்கு மேற்பட்டவங்க, இப்போ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா வில்ல உள்ள 10 பேரை விட்டு அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு, கூட்டத்துல கலவரத்தை ஏற்படுத்த ஏதாவது வழி செய்வான்ல. சோ அதே மாதிரி செந்தில் பாலாஜியோட டீம் இது உள்ள இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கல்லடி அப்படிங்கிறது நடந்தது, கல்ல மாத்தி மாத்தி தூக்கி போடுறது அப்படிங்கிற விஷயம் உள்ள நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நமக்கு தெரியும், ஒரு கூட்டத்தை அது கலவரமா மாத்தணும், பிரச்சனையா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கப்படக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது அந்த கல்லு தான். கல்ல தூக்கி போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பதட்டத்துல, பயத்துல அங்கங்க நகர ஆரம்பிச்சாங்க. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க தள்ள ஆரம்பிச்சு அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. உண்மையாலும் அங்க கல்வீச்சு நடந்திருந்தது அப்படின்னா அது யார் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரும்ல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, விஜய் பேசி முடிக்க போறாரு. அந்த நேரத்துல அங்க திட்டமிட்டு கரண்ட் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக கரண்ட் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஏன் அவ்வளவு நேரம் அங்க இருக்கு? பொதுவா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் இத மாதிரி கரண்ட் கட் அப்படிங்கிறத பொதுவா பண்ண மாட்டாங்க. ஆனா விஜய் பேசி முடிக்கிற நேரத்துல அங்க பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி விஜய் அவங்களுடைய கூட்டத்துக்கு பயன்படுத்தின ஜெனரேட்டர்ல தள்ளி விடப்பட்டு ஜெனரேட்டரும் அங்க ஒர்க் ஆகாம போயிருக்கு. அதனாலதான் அந்த இடமே விஜய் பேசுறப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, விஜய் இருக்கக்கூடிய அந்த இடம் மட்டும்தான் வெளிச்சமா இருக்கும். சுத்தி அந்த மக்கள் நிக்கக்கூடிய இடம் எல்லாமே ரொம்ப இருட்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா பவர் இல்ல. பவர் எப்படி இல்லாம போச்சு? திட்டமிட்டு நிறுத்தப்பட்டுதா? இத மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தணும், அது வெளியில பெருசா கவர் பண்ணப்படக்கூடாது, யார் ஏற்படுத்துறாங்க என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக கரண்ட் நிறுத்தப்பட்டுதா அப்படிங்கிற இன்னொரு சந்தேகம். அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து இங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த உயிர் போனவங்க, உயிருக்கு அந்த போராடிட்டு இருந்தவங்க, இவங்க மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள செந்தில் பாலாஜி அப்படிங்கிற நபர் அங்க மருத்துவமனையில நின்றுக்காருங்க. எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஒரு அமைச்சர் வேற வேலையே இல்லாம அப்பனா விஜயோட லைவ் தான் உட்காந்து செந்தில் பாலாஜி பார்த்துட்டு இருந்தாரா? லைவ் பார்த்துட்டு இத மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுனால இங்க இருந்து இவங்க மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வரதுக்குள்ள இவர் மருத்துவமனைக்கு போய் நின்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. என்னமோ முன்கூட்டியே இத மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச மாதிரி செந்தில் பாலாஜி அங்க நின்னது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி. வழக்கத்துக்கு மாறா மூஞ்சில அவ்வளவு சோகம் அடிய எவ்வளவோ உயிர்கள் என்னென்னத்தையோ பார்த்திருக்காங்க. ஆனா இந்த இதுல ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி செந்தில் பாலாஜியோட முகம் அப்படிங்கிறது இருந்தது. இது போக காவல்துறையே நீங்க ஒன்னும் அவங்களை பெருசா கண்டுக்காதீங்க, நீங்க விட்டுருங்க, அதாவது ரொம்பலாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களை கட்டுப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. ஏன்னா இத மாதிரி கூட்டம் கூடி அது பிரச்சனையா மாறுறது அப்படிங்கிறது, அதாவது திமுகவுடைய உளவுத்துறை தோத்து போறது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் முறை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவி இறந்து போனாங்க. அப்போ அதை ஒட்டி ஒரு பெரிய கலவரம் அப்படிங்கிறது வெடிச்சுது. அப்போ சொல்லப்பட்ட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக உளவுத்துறை தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சென்னையில ஏர் ஷோ அப்படிங்கிறது பெரிய அளவுல நடத்தப்பட்டது. அங்க 5 பேர் இறந்து போனாங்க. இதே மாதிரி கூட்ட நெரிசல், மூச்சு விட முடியாம, வெயில் தாங்க முடியாம தான் 5 பேர் இறந்து போனாங்க. அப்பவும் நம்ம தமிழ்நாட்டோட உளவுத்துறை தோத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. உளவுத்துறை தோக்குது அப்படின்னாவே திமுகவோட ஆட்சி தோக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இந்த முறை விஜய் இங்க நடக்கிறப்போ அவங்க தரப்புல இருந்து 10,000 பேர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உளவுத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது
கண்காணிக்கும்ல விஜய் இதுக்கு முன்னாடி எந்த கூட்டத்துக்கு போனாரு, எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க, அங்க எதை மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அப்படிங்கிறது உளவுத்துறை அவங்களுடைய கைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும்ல, அவங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, இது மாதிரி காவல்துறை இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நாங்க எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னு. ஆனா வரும் அப்படின்னு காவல்துறைக்கு தெரியும்ல, தெரிஞ்சு அதை கட்டுப்படுத்தி இருக்கணும்ல. அது கட்டுப்படுத்தாததே திமுக காவல்துறையை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் இல்ல மினிஸ்டரா இருந்து இப்ப எக்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த தமிழக வெற்றி கழகம் என்னுடைய கோட்டையில வந்து என்னுடைய கரூர்ல வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துறாங்களா, நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணி காமிச்ச மாதிரி தான் இந்த கலவரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. திமுக இந்த கலவரத்தை ஒருத்தவங்க எப்படிப்பா 40 உயிரை ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தி கொள்ளுவாங்களா அப்படின்னா யாருக்கும் மனசு வராதுதான். ஆனா அந்த திட்டம் போட்டவங்க இருக்காங்கல்ல, 40 உயிர் போகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம், ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம், விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம். ஒரு கலவரத்துல ஒரு நபர் இறந்து போனா கூட அதை வச்சு அடுத்தடுத்த கூட்டம் விஜய்க்கு நடத்த முடியாத ஒரு வழியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டம் இருந்திருக்கலாம்ல. அத மாதிரி திட்டம் நம்ம செந்தில் பாலாஜி போட மாட்டாரு அப்படின்னு நீங்களே உங்களுடைய மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அது மாதிரி யாரெல்லாம் கிடையாதுப்பா, அத மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு நீங்களே சொல்லுங்க. கரூர் மாவட்ட திமுக இருக்காங்கல்ல, அவங்க சார்பில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அங்க அந்த இறந்து போனவங்க காயப்பட்டவங்க எல்லாம் ஏத்திட்டு ரொம்ப ரொம்ப வேகமா போகுது. அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி பேனர் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா என்னமோ அடிச்சு பேனர் அடிச்சு ரெடியா ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப நாளா அங்க இருக்கு அப்படின்னா அதுல கட்டப்பட்ட பேனர் அப்படிங்கிறது பழசா இருக்கும்ல. ஏன்னா என்ன அன்னைக்குதான் அந்த கலவரம் நடக்கிற அன்னைக்கு தான் பேனர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்களா, பல நாளுக்கு முன்னாடியே ஒட்டியிருப்பாங்க, வெயில்ல நின்று இருக்கும், அந்த அது அப்படிங்கிறது மங்கி போயிருக்கும்ல. ஆனா புதுசா பேனர் அப்படிங்கிறது அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கு, கரூர் மாவட்ட திமுக அப்படின்னு எழுதியே இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் என்னமோ தயார் நிலையில இப்படிலாம் எங்களுக்கு நடக்க போகும் அப்படின்னு தெரிஞ்சு தயார் நிலையில கரூர் மாவட்ட திமுக அதை ரெடி பண்ணி வச்ச மாதிரி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழுது. நமக்கு எழுந்த இதே சந்தேகம் இந்த கூட்டத்துல நடந்த கலவரத்துக்கு அந்த ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் மட்டும் காரணம் கிடையாது, இதை தாண்டி ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கு. வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களுடைய வீட்டுக்கு இப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து உயர்மட்ட நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க போயிருக்காங்க. என்ன காரணத்துக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு காவல்துறையோ இல்ல காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சிபிசிஐடியோ விசாரிக்க கூடாது, இத சிபிஐ விசாரணைக்கு நீங்க உத்தரவிடணும், இல்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த விஷயத்தை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்வதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களை சந்திக்க தாவேகா போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. பட் இது சம்பந்தமான உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை நடக்க தான் தெரிய வரும். ஆனா திமுக அந்த உண்மையை வெளிவர விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஸ்ரீமதி அந்த கொலையை தொடர்ந்து நடந்த அந்த கலவரத்துக்கு இன்னும் காரணமானவங்க யார் என்ன அப்படிங்கிற அந்த முழு விவரம் அப்படிங்கிறது வெளியில வரல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஷோல அத்தனை பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது இன்னும் முழுசா வெளியில வரல. கள்ளக்குறிச்சியில ஒரு 69 பேர் இந்த கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனாங்க, அதுக்கு காரணமானவங்க யார், அதுல யாரை கைது பண்ணோம், யாருக்கு தண்டனை கொடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் வெளியில வரல. எல்லாமே அப்படியே அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே அமைதியா மௌனிக்கப்பட்டு விடுது. சோ இந்த விஷயத்திலையும் அது மௌனிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத திமுக ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைப்பாங்க. பட் நம்ம உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதி பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். இது சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தகவல் கிடைச்ச உடனே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். நன்றி.